As I was meditating as to what I should share with you tonight, இன்று இரவும் உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது my heart went to Philippians chapter 2 and verse 8. பிலிப்பியர் 2:8 வசனத்திற்கு என்னுடைய இருதயம் கடந்து சென்றது. And being found in appearance as a man, Jesus humbled himself by becoming obedient to death, even death on a cross. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. The story of Christmas is obedience. கிறிஸ்மஸ் செய்தியின் சாராம்சம் என்ன? கீழ்ப்படிதல். We always talk about joy. எப்பொழுதும் சந்தோஷத்தை குறித்து பேசுகிறோம். But how does this joy come? How is it produced? ஆனால் இந்த சந்தோஷம் எப்படி பிறப்பிக்கப்படுகிறது? It is through the obedience of somebody. அது யாரோ ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் தான். Jesus obeyed. இயேசு கீழ்ப்படிந்தார். Jesus obeyed. இயேசு கீழ்ப்படிந்தார். He obeyed himself as the Almighty God. அவர் தன்னையே பிதாவுக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்தார். We don't have three gods, Father, Son and Holy Spirit. All the three are only one. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று மூன்று வித்தியாசமான தேவர்கள் கிடையாது, எல்லாம் ஒன்றே. Jesus obeyed himself. ஆகவே இயேசு தன்னை தனக்குத்தானே கீழ்ப்படிந்தார். And he came as a man. கீழ்ப்படிந்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். Obedient even unto death. வந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். He obeyed his own word and offered himself as a sacrifice. தன்னுடைய வார்த்தைக்குன்பதாக கீழ்ப்படிந்து தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். That's why through that millions of people have been saved and are being saved and will be saved. அது நிமித்தமே லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட போகிறார்கள். Even today, இன்றும் கூட you gave a word to Jesus when you made him his personal savior. நீங்களும் கூட இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு ஒரு அர்ப்பணமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர்கள். You said, Lord, I will follow you all the days of my life. நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கே பின் செல்லுவேன் என்று வாக்கு பண்ணி And இருக்கிறீர்கள். this whole year you have obeyed that word you made to Jesus. நீங்கள் வாக்கு பண்ணினபடியே இந்த ஒரு ஆண்டு முழுவதும் அவருக்கு பின் சென்றிருக்கிறீர்கள். Secondly, இரண்டாவது, Mary was obedient. மரியாள் கீழ்ப்படிந்தாள். She was a virgin. அவள் கன்னியாய் இருந்தாள். When God's word came to her, கர்த்தருடைய வார்த்தை அவளிடத்தில் வந்த பொழுது, even though it would affect her future and her life and her honor, அவளுடைய எதிர்காலத்தையும் சமுதாயத்தில் அவளுக்கு இருந்த நல் பெயரையும் அது களங்கப்படுத்தும் என்கிற சூழ்நிலை இருந்த போதிலும், yet she said, I am the handmaiden of the Lord. ஆனாலும் அவள் சொன்னாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். I can't do it. நான் என்னால் செய்ய முடியாது. As the angel said, the Holy Spirit will come upon you and do everything through you. பொழுது தூதன் சொன்னான், பரிசுத்தாவியானவர் உன்மேல் வந்து பெரிய காரியத்தை She செய்வார். just surrendered herself to the Holy Spirit. அந்த வார்த்தைக்கு அவள் அப்படியே தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாள். Firstly, you have surrendered to the word of God. அதே போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். Secondly, you have surrendered to the Holy Spirit. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். And the virgin conceived. அதே அப்பொழுது கன்னி கற்பந்தரித்தாள். When you surrender yourself to the Holy Spirit, அது போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, He calls those things which are not there as if they are there. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவிதமாகவே அழைத்தார். A virgin received a child from God, which was created by God himself, not through the seed of a man. ஒரு மனிதனுடைய வித்தின் மூலம் அல்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் ஒரு கன்னி குழந்தையை தன் வயிற்றில் உருவாக பெற்றாள். My dear friend, you have committed yourself to the Holy Spirit. அருமையான நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். So don't expect a man, a human being, to create a blessing for you. இன்னொரு மனிதன் இல்லை என்றால் இந்த மனுஷி எனக்கு உதவி செய்வார்கள் என்று மனிதனையோ மனுஷியோ மற்றவர்களையோ எதிர்பாராது. Maybe for others it will work, மற்றவர்களுக்கு ஒரு அது சாத்தியமா but இருக்கலாம். for you, ஆனால் உங்களுக்கோ, as you have committed yourself to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியே, the Holy Spirit will say, only I will help my son, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நானே என் மகனுக்கு உதவி I will செய்வேன், help my daughter, என் மகளுக்கு நான் உதவி I செய்வேன். will create those things which are not there
myself for my child. என் மகளுக்காக என் மகனுக்காக இல்லாதவைகளை நானே உருவாக்கி He ஆசீர்வதிப்பேன் will என்று call சொல்லுவார். those things which you do not have as if they are there tonight. உங்கள் வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் இல்லையோ அவைகளை இருக்கிறவைகளாய் அவர் அழைத்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Do you say, I don't have holiness? பரிசுத்தம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். How can I carry Jesus? எப்படி இயேசுவை சுமப்பது என்று The சொல்லுகிறீர்கள். Holy Spirit will create holiness for you பரிசுத்த tonight. ஆவியானவர் உங்களுக்குள் பரிசுத்தத்தை வைப்பார். Do you say, I don't have health? நல்ல சுகம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? How can I go and proclaim Jesus? மற்றவர்களுக்கு எப்படி இயேசுவை குறித்து சொல்லுவேன் He என்று will சொல்லுகிறீர்கள். create brand new organs for you tonight. இன்று இரவு இயேசு உங்களுக்கு புதிய உறுப்புகளை Do உருவாக்குவார். you believe that? Yes, praise the Lord. ஆண்டவருக்கே மகிமை. We are all going to have new organs. நாம் எல்லாரும் புதிய உடல் உறுப்புகளை பெற்றுக்கொள்வோம். Yes, our age may be increasing, நம்முடைய வயது அதிகமாகலாம், but our strength also will be increasing. ஆனால் சரீரத்தில் பலனோ இன்னும் அதிகமாய் பெருகும். Amen. Amen. He will call those things which you do not have. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அவர் அழைக்கிறார். Make it come to pass. அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் He will நடக்கப் call a போகிறது. baby in your womb if you are barren. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இன்று ஒரு குழந்தையை அவர் அழைப்பார். He will call a partner for your life if you are single. வாழ்க்கை துணை இல்லாமல் தனியா இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு துணையை He will ஏற்படுத்துகிறார். call all the finances that you need and get you out of debt. உங்கள் வாழ்க்கையின் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே எடுக்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பண உதவிகளையும் அவர் கொடுப்பார். He will never allow a man to do that. He himself will do it for you tonight. இந்த அற்புதங்களை செய்ய ஒரு மனிதனை அவர் அனுமதிப்பதில்லை, அதற்கு பதிலாக அவர் தாமே அதை செய்வார். As Mary obeyed, மரியாளோ கீழ்ப்படிந்தது போல, gave her body to the Lord. ஆண்டவருக்கு தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தது போல, God created himself in her womb. அவள் அப்படி செய்த பொழுது அவளுடைய கற்பத்திலே இயேசு தன்னைத்தானே உற்பத்தி வைக்க பண்ணினார். Yes, God will create you. God will create himself in you, and all the blessings contained in Jesus will follow you. உங்களுக்குள்ளும் அவிதமாகவே இயேசு தன்னையே உற்பத்திக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணுவார். And as Mary obeyed, மரியாள் கீழ்ப்படிந்தது போல, not only she, அவர்கள் மட்டுமல்ல, her relative also got the Holy Spirit. அவளுடைய உறவினர் பெண் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். Elizabeth was barren, received a child. எலிசபெத் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவளுக்கும் குழந்தை பாக்கியம் வந்துச்சு. But then, when Mary went to visit Elizabeth, the Bible says, Elizabeth was filled with the Holy Spirit. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலிசபெத்தை சந்திக்கும்படி மரியாள் போன பொழுதோ எலிசபெத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று. And then the child jumped. Maybe the child received the Holy Spirit in the womb because Mary came into the home. மரியாள் உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தது நிமித்தம் எலிசபெத்திற்குள்ள குழந்தையும் பரிசுத்த ஆவியை பெற்று கற்பத்திலே இந்த குழந்தை துள்ளிற்று. Because you have obeyed the Holy Spirit. நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தபடியினால் Every one of your relatives will be filled with the Holy Spirit the coming year. வரும் ஆண்டுகளே உங்களுடைய உறவினர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். Next year, I believe the whole family in your home is going to be here prophesying the will of God. அடுத்த ஆண்டு நான் விசுவாசிக்கிறேன், நீங்க உங்க முழு குடும்பமாக இங்க வந்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். As Elizabeth and John the Baptist were a support to Mary and to Jesus, your whole family will support you in the ministry. எப்படி எலிசபெத்தும் யோவான் ஸ்நானகனும் மரியாளுக்கும் ஊழியத்திற்கும் உதவியா இருந்தார்களோ அதே போல உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களும் உங்கள் ஊழியத்திலே உங்களுக்கு அனுசரணையாய் இருப்பார்கள். Praise the Lord. ஹalleluya. Because you have obeyed the Holy Spirit. காரணம் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தம். Joseph obeyed God. யோசேப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். Even though Mary had conceived, மரியாள் கல்யாணத்திற்கு முன்னாடியே கற்பம் தரித்த போதிலும் he never questioned her anymore. யோசேப்பு இனிமேலும் கேள்வி கேட்க ஆயத்தமாய் இல்லை. He obeyed God and received her. அதற்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவளை ஏற்றுக்கொண்டான். And God saw him அதை ஆண்டவர் பார்த்தார். and began to talk to him as to how he should protect his own family. அது நிமித்தம் அவன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவனோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். God will show you how to protect yourself, your family from the attacks of the society and the nation. அது போலவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்படி சமுதாயத்தின் மற்றும் எதிரிகளின் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். They may scheme against you to destroy your children. உங்கள் பிள்ளைகளை அழிப்பதற்கு
கொடூரமான திட்டங்களை அவர்கள் தீட்டக்கூடும். They may scheme to say, no child who believes in Jesus should be alive evermore. ஒருவேளை இயேசுவை நம்புகிற எந்த குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது என்பது போன்ற கொடூரமான திட்டங்களை கூட அவர்கள் செயல்படுத்தக்கூடும். As I said that the Holy Spirit's plan is to pour His Spirit upon the children. நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமே குழந்தைகள் மேல் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்பது. The devil is planning to kill the children. ஆனால் பிசாசின் திட்டமோ அப்படிப்பட்ட குழந்தைகள் சாகடிக்கப்பட வேண்டும் என்று. Especially the children of the righteous people. நீதிமான்களுடைய பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்பதே பிசாசின் திட்டமாய் இருக்கிறது. You will see that coming to pass from next year. அடுத்த ஆண்டு முதல் அப்படிப்பட்ட துர்காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். Yes, the devil and his people will be targeting the children and the young people of the children of God in this world. ஆம், இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளின் குழந்தைகளை வாலிபர்களையே குறிவைத்து பிசாசு செயல்பட ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். They will be isolated and finished everywhere. தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். But their only strength will be the Holy Spirit. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையோ பரிசுத்த ஆவியானவர். God will protect your children. ஆகவே ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். Through you. உங்கள் மூலமாக. Through you. உங்கள் மூலமாக. God will give you revelation how to protect your children. எப்படி உங்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி He தருவார். will show you where to take your children and give them a refuge. It may be even Egypt. ஆண்டவர் உங்கள் குழந்தைகளை எங்கே கொண்டு சென்றால் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அவர் வெளிப்படுத்துவார். அது ஒருவேளை எகிப்து தேசமாக கூட இருக்கலாம். I don't say physically you will take your children to Egypt, but உண்மையான God has a place like Egypt for Jesus, a place to give your children refuge. இயேசுவுக்கு எப்படி எகிப்து தேசம் பாதுகாப்பா இருந்ததோ அதே போல உங்கள் குழந்தைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்துவார். God will speak to you. அந்த இடத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். Show you where to take your children and grandchildren. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர குழந்தைகளையும் எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களோடு பேசுவார். And God's Holy Spirit will come through you upon your children and it will protect them. உங்கள் மூலமாகவே உங்கள் குழந்தைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை பாதுகாப்பார். And also he will send the 3 kings. அவர்கள் அது மாத்திரமல்ல 3 ராஜாக்களையும் அனுப்புவார். The 3 kings, the wise men, came 2 years after Jesus was born. இயேசு பிறந்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு அவரை சந்திக்கும்படி வந்த அந்த ஞானிகளைப் போல. Yes, God knew Jesus had to be taken care of in Egypt. எகிப்திலே இயேசு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார். Maybe the Jewish currency will not work in Egypt. யூத பணம் எகிப்து தேசத்தில் செல்லுபடி ஆகாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். That's why he sent gold, myrrh and frankincense so that it will pay for the expenses of Joseph, Mary and Jesus in Egypt. ஆகவே தான் எகிப்தில் செல்லுபடி ஆகத்தக்க இயேசுவையும் யோசேப்பையும் மரியாளையும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பண வசதிகளை கொடுக்கத்தக்க பொன் வெள்ளி போன்ற விலையேறப்பட்ட பொருட்களை ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். Yes, God has a time. ஆண்டவருக்கு ஒரு வேளை இருக்கிறது. To send gold and myrrh and frankincense to you to take care of the anointing that is in you and your children. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு வேண்டிய தங்கமும் வெள்ளியும் வெள்ளை போலங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். And God has a place. அதற்கென்று ஆண்டவர் இடத்தையும் குறித்திருக்கிறார். And he will provide for you. அதன் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு அவைகளை கொடுப்பார். Your children will never suffer for finance. உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் பணம் இல்லாமல் கஷ்டப்பட மாட்டார்கள். God will send gold to you. உங்களுக்கு தேவையான தங்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். He will send the wise men to you. அதற்கு வேண்டி அதை கொடுக்கத்தக்க ஞானிகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். And God will give them salvation and revelation through a star through you for on your behalf. உங்கள் சார்பிலே நட்சத்திரம் மூலமாய் அதற்குண்டான வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். Let not your heart be troubled. ஆகவே உங்கள் இருதயம் தூள வேண்டாம். You shall have all the provisions. உங்கள் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். Because you have obeyed. காரணம் நீங்கள் கீழ்ப்படிந்தது. You have obeyed the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் You have கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். obeyed the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு You have கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். obeyed the call of God as it came to Joseph. யோசேப்புக்கு ஆண்டவருடைய அழைப்பு வந்த பொழுது அவன் எப்படி கீழ்ப்படிந்தானோ அதே போல் நீங்களும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். Behold, I come quickly. நான் சீக்கிரமாய் வருகிறேன். My dear friends, என் அருமை நண்பர்களே, obedience.
கீழ்ப்படிதல். If we have not been obedient enough, இதுவரைக்கும் ஆண்டவருக்கு சரியான விதத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தால், obedience is holiness. பரிசுத்தத்திற்கு அடிப்படை And கீழ்ப்படிதல். secondly, obedience to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. What he says, என்ன சொன்னார்? wait for his word every morning and do what he says. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய் என்று சொன்னார். Not just doing a job, சாதாரண ஒரு வேலை செய்வதல்ல, but obeying the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. Then we'll be prepared for rapture. அப்பொழுது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். And thirdly, மூன்றாவது, obeying the call. அழைப்புக்கு கீழ்ப்படிதல். Call. அழைப்பு. Call. அழைப்பு. Fulfilling it faithfully. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை உண்மையோடு, Each one has a call. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு Let's இருக்கிறது. do it faithfully. அதை உண்மையோடு செய்து முடிப்போம். Obeying it. கீழ்ப்படிவோம். Then the provisions will come. அப்பொழுது நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் We will சந்திக்கப்படும். be ready for the rapture. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோம். He's coming soon. அவர் சீக்கிரமாய் No வருகிறார். one knows when he will come. அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் The தெரியாது. Holy Spirit tells me, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், be prepared. ஆயத்தமாகுங்கள். Tell the world to be prepared. உலகத்தை ஆயத்தமாகும்படி சொல்லுங்கள். His rapture is very soon. அவருடைய ரகசிய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. And the world's revival is beginning now. இப்பொழுதே உலகத்தில் எழுப்புதல் ஆரம்பமாகிறது. There'll be a mighty revival. ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். And it has to come through you and me, through Jesus calls Karunya and Sisha. உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் இயேசு அழைக்கிறார், காருண்யா சீஷா மூலமாக இந்த எழுப்புதல் வர வேண்டியதாய் இருக்கிறது. Shall we commit ourselves to the Lord? அதற்காக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? Shall we all stand to our feet? இருக்கிற இடங்களில் நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? Tell him, Lord, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், give me a new heart, ஒரு புதிய இருதயத்தை தாரும் an ஆண்டவரே. obedient heart. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You have given me obedience in 2017. 2017 ஆண்டிலே எனக்குள் கீழ்ப்படிதலை தந்தீர். But in 2018 onwards, ஆனால் 2018 ஆண்டு முதல் I need more obedience, more holiness. எனக்கு இன்னும் அதிக கீழ்ப்படிதல், இன்னும் அதிக பரிசுத்தம் வேண்டும். I want to be raptured, Lord. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். I must come with you, Lord. உம்மோடு கூட நான் வர வேண்டும். I must not be left behind to be tortured by the Antichrist. அந்த கிறிஸ்துவின் கையிலே கொடுமைப்படுத்தப்படும்படி நான் கைவிடப்பட்டு விடக் கூடாது. No, Lord. இல்லை ஆண்டவரே, I must come. நான் உம்மோடு வர வேண்டும். I must come. உம்மோடு வர I வேண்டும். must be sucked into the heavens பரலோகத்துக்கு நேராக இழுத்துக் கொள்ளப்பட to வேண்டும். join with the Lord, ஆண்டவரோடு to இணைக்கப்படும். join with my loved ones who have gone to heaven. எனக்கு முன்பதாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட என் அருமையானவர்களோடு நான் Give me the இணைக்கப்படும்படியாக grace to obey. கீழ்ப்படி எனக்கு கிருபை தாரோ. Obey. கீழ்ப்படிதல். Obey. கீழ்ப்படிதல். Obey. கீழ்ப்படிதல். Shall we surrender ourselves to God? நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? Then all these blessings will come. இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்குள் As I lead you in this prayer of commitment, இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்திலே நான் உங்களை வழி நடத்தும் போது, let's all pray, including me. We are going to pray together. என்னையும் சேர்த்து நாம் எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். I must be raptured. நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். I need more holiness, அதற்கு எனக்கு அதிக பரிசுத்தம் more வேண்டும். righteousness, இன்னும் அதிக நீதி வேண்டும். more obedience. அதிக கீழ்ப்படிதல். Through obedience, I need this. இந்த கீழ்ப்படிதல் மூலமாக இவை இந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள Give me வேண்டும். grace. அந்த கிருபை வேண்டும். I surrender, Lord. அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender, Lord. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender, Lord. என்னை அர்ப்பணிக்கிறேன். These blessings will come upon you and your family. அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் வரும். Yes, He will call those things which are not there in your life into reality. ஆம், உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகிறவைகள் எல்லாம் நிஜத்தில் இருக்கும்படி அவர் அழைத்து உருவாக்குவார். He will fill your relatives with the Holy Spirit. உங்கள் உறவினர்களின் குடும்பத்தினரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். And He will provide all the needs for your life. உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். But before that, ஆனால் அதற்கு முன்பதாக shall we surrender? நம்மளை அர்ப்பணிப்போமா? Everybody, let's open our heart, open our mouth and cry for grace to have 100% and more obedience. எல்லாரும் இருதயத்தை திறந்து வாய்களை திறந்து அதிக கீழ்ப்படிதல் அதிக பரிசுத்தம் வேண்டும் என்று கதறி கூப்பிடுவோமா? Shall we ask the Lord? எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus.
I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. യേശുവിൻ പിന്നെ പോകത്തുണേ, യേശുവിൻ പിന്നെ പോകത്തുണേ, യേശുവിൻ പിന്നെ പോകത്തുണേ. പിന്നോക്കിന, 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 പിന്നോക്കിന. Father, தகப்பனே, we are weak. நாங்கள் பலவீனமானவர்கள். Let the same Lord Holy Spirit who came upon Mary come upon us one more time. மரியாளின் மேல் வந்த அதே பரிசுத்தாவியானவர் மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் மேல் கடந்து வருகிறார். Holy Spirit, as you strengthen Mary to bring forth Jesus into the world, strengthen us one more time. இயேசுவை உலகத்திற்குள் கொண்டு வரும்படி எப்படி பரிசுத்தாவியானவர் மரியாளை பலப்படுத்தினாரோ அதே போல ஒரு விசை கூட எங்களையும் பலப்படுத்தும். Let everybody's heart jump with the Holy Spirit when they see us, Lord. எங்களை பார்க்கிறவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிரம்பி குதிக்கட்டும். Anoint us with that grace tonight. அந்த கிருபையினால் எங்களை இன்று அபிஷேகம் பண்ணும். Fill us, Lord. எங்களை நிரப்பும். Give us the spirit of obedience. அந்த கீழ்ப்படிதல் ஆவியை எங்களுக்குள் தாரும். Not worried about our honor, எங்களுடைய கீர்த்தியை குறித்து கவலைப்படாமல், but Lord, concerned about doing your will. அதற்கு பதிலாக உம்முடைய சித்தத்தை செய்வதை குறித்தே நாங்கள் கவலைப்பட. Anoint us. எங்களை அபிஷேகம் செய்யும். Anoint us now. இப்பொழுது அபிஷேகியும். For 2018, anoint us now. 2018 ஆண்டிற்காக இப்பொழுது எங்களை To அபிஷேகம் பண்ணும். protect our children from the wicked one, anoint us now. பொல்லாங்கனின் கைகளில் எங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும்படி இப்பொழுது எங்களை அபிஷேகம் செய்யும். நிரப்புமையா. Fill us, Lord. நிரப்புமையா. Fill us, Lord. Give us that spirit of obedience, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, கீழ்ப்படிதலின் ஆவி எங்களுக்குள் தாரும். The joy of surrendering to the Lord, our heart, our womb, our mind, our spirit, to do the will of God. எங்கள் சரீரத்தை, எங்கள் இருதயத்தை, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Fill, Lord. நிரப்பும். Fill, Lord. நிரப்பும். நிரப்பு சாமி. Fill us, Lord. எங்களை பலப்படுத்தும் அப்பா. To strengthen us, Lord. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. நிரப்பும். Fill me. நிரப்பும். Fill me. நிரப்பும். Fill me. மகிமைக்குரியவர்களாக எங்களை மாற்றும் அப்பா. Transform us to be glorious people. எடுத்துக்கொள்ளப்படும்படியான கிருபை எங்கள் மீது இறங்கட்டும் சாமி. The grace so that we can be raptured along with you. Come பரிசுத்தம். down. Holiness. நீதி. Righteousness. கீழ்ப்படிதலின் ஆவி. Obedience. இறங்கட்டும் அப்பா. Let it come upon அந்த us. பலத்தினால் எங்களை நிரப்பும் சாமி. Fill us with that strength, அந்த Lord. பலத்தினால் நாங்கள் எங்களை இடை கட்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. Be strengthen us with that kind of strength, Lord. In the name of Jesus. இயேசுவின் In நாமத்திலே. the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Obedience. கீழ்ப்படிதல். Thank you for that grace. அந்த கிருபைக்காக நன்றி. Shall we clap our hands and give the Lord all the glory? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சகல மகிமையும் The செலுத்துவோம். Lord is making us more than a conqueror.